நாணல் போல வளைவதுதான் சட்டமாகுமா? அதை வளைப்பதற்கு வழக்கறிஞர் பட்டம் வேணுமா? தருமத்தாயின் பிள்ளைகள் தாயின் கண்ணை மறைப்பதா? உண்மை தன்னை ஊமையாக்கி தலைகுனிய வைப்பதா? தலைகுனிய வைப்பதா? அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. இங்கே நீ சிரிக்கும் புன் சிரிப்போ ஆனந்த சிரிப்பு. நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லும் நாள் வரும்போது அன்று சிரிப்பது யார், அழுவது யார் தெரியும் அப்போது. அற்புதமானவர்களே, இன்றைக்கி இருக்கிற அரசியலுடைய கண்ணோட்டத்தில் இந்த பதிவை இன்னைக்கு ஒரு உச்ச நடிகர் அவர் கட்சி ஆரம்பிக்க போகிறாரு, மாநாடு நடத்த போகிறார். கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, மாநாடு நடத்த போகிறாரு. பாருங்கள், அது குறித்து அங்கங்கே ஏஷியங்கள், அங்கங்கே அதை பற்றி பேச்சு, அங்கே கலந்துரையாடல்கள், அங்கங்கே விவாதங்கள் என்னென்னமோ நடக்குது. அதனுடைய ஆணிவேரை பார்த்தோம்னா இங்கே பாருங்கள், ஒரு திரு எம்ஜிஆர் அவர்கள் ரிக்ஷாக்காரன், திமுக ஆட்சி இருக்குது. அப்போ கூட தன்னுடைய படத்தில் இருந்தால் கூட அது பாதிக்கும். பாருங்கள், நாணல் போல வளைவது தான் சட்டமாகுமா? அதை வளைப்பதற்கு வழக்கறிஞர் பட்டம் வேணுமா? என்ன வார்த்தை தெரியுமா? அதாவது ஒரு சட்டம் என்பது நீதியை காக்கிறதுக்காக நிற்கணும். எதுக்கு தராசு வச்சாங்க? சமன் செய்து சீர்தூக்கும் கோள்போல் அமைந்தொருவாள் கோடாமை சான்றோர் கனி அப்படின்னுவார். சான்றோர்களுக்கே அதை வச்சார். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் நீதிமன்றத்தில் இதுதான் நிற்கணும், தராசுக்குள் தான் நிற்கணும். ஏன்னா இந்த பக்கம் சாயக்கூடாது, அந்த பக்கம் சாயக்கூடாது. சமன் செய்து சீர்தூக்கும் கோள் சொல்கிறார். நாணல் போல் வளைஞ்சா ஆகிடுமா? அது மாதிரி இருக்கணும். அது எதிர்மறையாக சொல்கிறார் வாலி சார். திரு எம்ஜிஆர் அவர்கள் வெளிப்படுத்தியிருப்பார் ரிக்ஷாக்காரனில். முதல் ஆரம்பத்திலேயே அந்த ஒரு ரீல் முன்னாலேயே அந்த பாட்டு வந்துடும். ஒரு 2 காட்சி போன பிறகே வந்துடும். என்ன நான் சொல்ல போகிறேன், படத்தினுடைய தன்மைன்றது அப்பயே அங்கேயே தெரிஞ்சு போயிடும். அவர் சொல்கிறார், நாணல் போல வளைவது தான் சட்டமாகுமா? அதை வளைப்பதற்கு வழக்கறிஞர் பட்டம் வேணுமா? தருமத்தாயின் பிள்ளைகள் என்ன சொல்கிறான் பாருங்க. தாயின் கண்ணை மறைப்பதா? தாயின் கண்ணை மறைச்சிட்டிங்கடா. என்ன ஏன்னா ஒரு அரசியல் ஏற்பாடு வர்றவங்க சமீபத்தில் திரு விஜய் அவர்கள் சொல்லியிருந்தார், இதுவரைக்கும் நமக்காக உழைச்சோம், இனிமேல் நாட்டுக்காக உழைப்போம், மக்களுக்காக உழைப்போன்னு அவர் சொல்கிறாரு. அதை ஒரு கேள்வி கேட்டுருந்தாங்க ஒரு வார பத்திரிகையில். அவர் சொல்கிறாரு, ஒரு இளைஞனாக இருக்கிற போது ஒரு நடுத்தர வயது வரைக்கும் நமக்காக பரவாயில்ல, இனிமேல் நம்ம நாட்டுக்காக உழைப்பேன்னு அவர் அழகாக சொல்கிறாரு, பாராட்டுவோன்னு சொல்லி அவரும் ஒரு கிண்டல் பண்ணுற மாதிரி தான் பேசியிருந்தார். என்ன காரணம்னா, ஒரு நடுத்தர வயசில் வர்றதில்ல, ஒரு 50 வயசில் வர்றதில்ல அரசியலுடைய அந்த ஞானம், மக்கள் ஞானம். யூத பழமொழி உண்டு, ஒரு உயிரை காப்பாற்றுகிறவன் அவன் உலகத்தையே காப்பாற்றுகிறான் அப்படின்னு ஒரு அற்புதமான பழமொழி, யூத பழமொழி. என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்தில் எங்கேயாவது ஒரு உயிர் துடிச்சது நீங்கள் துடிக்கணும். இன்றைக்கி தெரியுமில்ல, தமிழ்நாட்டில் 15 லட்சம் அரசாங்க ஊழியர்கள் இருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட 7.5 லட்சம் பேர் பெண்கள் வேலை செய்கிறாங்க, ஏறத்தாழ பாதி. ஆனால் என்ன பாருங்கள், மேற்கு வங்காளத்தில் நம்ம சொந்த பெண் இறந்துருக்கிறா, பாலியல் கற்பழிக்கப்பட்டு. அதை பற்றி இங்கே இருக்கிற யாராவது ஒருத்தர் மூச்சு விட்டாங்களா? இப்போ கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, அவர் மாநாடு போகிறார், ஏதாவது அறிக்கை விட்டாரா? இல்லை இங்கே இருக்கிற கட்சிகள் தான் பண்ணிச்சா? இல்லை ஏதாவது அது குறித்து பேசுனாங்களா? யோசிச்சு பாருங்கள். அங்கே இருக்கிற ஜவாஹர் சர்க்கார்னு ஒருத்தர், அவர் எம்பி, 41 வருஷம் ஐஏஎஸ்ஸாக இருந்தவர், ஒரு திரிணாமுல் காங்கிரஸில் மாநிலங்கள் உறுப்பினராக வரார், நல்லது செய்யணும் நாட்டுக்குன்னு. அவர் மனம் வெந்து போய் என்ன சொல்கிறார், நேற்று நான் பதவியை ராஜினாமா செய்கிறேன். இங்கே மேற்கு வங்காளத்தில் சமீபத்தில் 2 வருஷத்துக்கு முன்னால் கல்வி அமைச்சர் பண்ண ஊழலும், இப்போ ஊராட்சியை சேர்ந்த தலைவர்களிலிருந்து நகராட்சி சேர்ந்தவங்களெல்லாம் சொத்து, வாகனங்கள், போக்குவரத்து எல்லாம் வந்துட்டாங்க, வேறு மாதிரி நடக்குது, இங்கே கல்வியில் ஊழல் நடக்குது, இந்த மாதிரி ஒரு மருத்துவ கல்லூரி மாணவி கொல்லப்படும் போது அதை பற்றியே பெருசாக இங்கே ஒரு தர்மம் இல்லை, நீதி இல்லை, இது என்னால் ஏற்றுக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு மனவிக்கி அவர் ரிசைன் பண்ணுறாரு. ரிசைன் பண்ண போகிறோன்னு அறிவிச்சிட்டார். ஆனால் என்ன பாருங்கள், நமக்குள்ளே ஒரு துடிப்பு இல்லை. அது சொல்கிறார் அவர், தர்மத்தாயின் பிள்ளைகள். நீங்கள் பாருங்கள், கீழமை நீதிமன்றங்களில் 44% தான் ஒரு தண்டனை வாங்கி கொடுக்கப்படுகிறது. 100 கொலை நடந்ததுன்னா, 100 வழக்கு நடந்ததுன்னா, 100 பிரச்சனை நடந்ததுன்னா 44% வழக்குகள் தான் அங்கே தண்டனை வாங்கி கொடுக்கப்படுகிறது. அது பாருங்கள், அதுலேயும் மேல்முறையீடு செய்யப்படும் போது 90% தண்டனைகள் நிறுத்தப்படுது, தள்ளப்படுது. எங்கே அப்புறம் எங்கே வாழும், இங்கே நீதி எங்கே வாழும், தர்மம் எங்கே வாழும்?
என்ன தர்மத்தாயின் பிள்ளைகள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கறிஞராக வர்றதே, வழக்கறிஞராக படிக்கிறதுக்கு காரணமே நாம் இந்த சமுதாயத்தை ஏமாற்றணும், சமுதாயத்தில் பிடிங்கணும், சமுதாயத்தில் நம்ம வந்து தப்பு வழி நடந்து நம்ம யாரும் எதுவும் செய்யக்கூடாதுன்றதுக்கு மாதிரியே ஒரு அந்த படிப்பு இருக்குதுன்னு பயமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நீதி உங்களுக்கு தெரியும், ஒரு 3 வருடங்களுக்கு முன்னால் கர்நாடகாவை சேர்ந்த ஒரு மைன்ஸினுடைய ஓனர்கள், அவங்க 2 பேரும் சகோதரர்கள், அந்த 2 பேர் சகோதரர்களுக்கு வந்து அவங்க சிறை வைக்கிறாங்க. சட்டத்துக்கு புறம்பா அந்த கனிம வளத்தை வந்து சுரண்டனாங்கன்னு சொல்லி ஒரு பட்டாபி சீதாராமையர்னு ஒரு ஆந்திராவை சேர்ந்தவர், ஹைதராபாத்தில் ஒரு ஜட்ஜு, அந்த ஜாமீன் கையெழுத்துக்கு போடுறதுக்கு 5 கோடி வாங்கினார். அவர் அரெஸ்ட் பண்ணாங்க. நீங்கள் தெரியுமா என்னன்னு தெரியல. நீதிகள் எப்படி இந்த குற்றவியல் நீதியிலிருந்தும் இந்த சட்டம் ஒழுங்கு நீதியிலிருந்தும் நம்ம எப்படி இந்த 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 நாட்டை காப்பாற்ற போகணும் பயமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் பாருங்கள், தமிழ்நாட்டில் கண்டினியூஸாக கொள்ளை, அங்கங்கே சொத்துக்கு கொள்கிறாங்க, அங்கங்கே உறவுகள் சம்பந்தமாக கொள்கிறாங்க, அங்கங்கே நீங்கள் பாருங்கள் ஒன்றுமில்லை. இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நேற்று திங்கட்கிழமை கிட்டத்தட்ட 700, இதுக்கு முன்னால் ஒரு 2 தடவை இது மாதிரி நடந்தது. ஒரு 1600 கிலோ இறைச்சி வந்து கெட்டுப்போன இறைச்சி ராஜஸ்தான்லேருந்து வருது, போன வாரம் சீஸ் பண்ணுறாங்க. அதை பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு வாரத்தில் 700 கிலோ ஆட்டுக்கால், கெட்டுப்போன ஆட்டுக்கால், அதை சீஸ் பண்ணுறாங்க. நேற்று திங்கட்கிழமை 1700 கிலோ ஆட்டுக்காலும் அந்த இறைச்சியும் கெட்டு போனது. யார் அனுப்பிச்சாங்கன்னே தெரியல, அப்படியே அனாதரவாணிக்கு தான் சீஸ் பண்ணுறாங்க. பாருங்கள், இன்னைக்கு முன்னெல்லாம் வந்து அரிசியில் பருப்பில் இதில் தான் வந்து சர்க்கரையில் தான் வந்து கலப்படம் பண்ணுவாங்க. இப்போல்லாம் பாருங்கள், கெட்டு போனதை கொடுத்து சாகடிக்கிறாங்க. தர்மம் இல்லை, கேட்பார் இல்லை. இங்கே என்ன பண்ணுறது, எல்லாமே இங்கே புறையோடி போச்சு. இங்கே அநீதியும் அதர்மமும் புறையோடி போன பிறகு நம்ம எப்படி வாழ முடியும்? நீங்கள் அரசியல் கட்சி தொடங்கிறதுக்கு வந்துட்டீங்க. எம்ஜிஆர் எப்படி வாழ்ந்தார் அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். அதுக்கு தோட்டம் காக்க போட்ட வேலி பயிரை தின்பதோ, அதை கேள்வி கேட்க ஆளில்லாமல் பார்த்து நிற்பதோ, நான் ஒரு கை பார்க்கிறேன், நேரம் வரும் கேட்கிறேன், பூனையல்ல புலிதான் என்று போக போக காட்டுகிறேன், போக போக காட்டுகிறேன். படத்தினுடைய பிகினிங்கிலேயே அந்த பாட்டு பாருங்க. அப்பவே அந்த சமூக அந்த இப்போ சொல்கிறீங்களே நடுத்தர வயது வந்த பிறகு நான் நாட்டுக்காக உழைக்க போகிறோன்னு, அன்னைக்கு பாருங்கள் 1950களிலே அவர் வந்து ஒரு அரசியல் மேலே ஒரு பற்று இருந்தது, அவருக்கு மக்கள் மேலே பற்று இருந்தது, சமூகத்தின் மேலே பற்று இருந்தது. அதனால தான் அந்த அந்த துக்ளக் வாரதழில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. திரு எம்ஜிஆர் அவர்கள் சினிமாவில் ஒரு இமேஜை வந்து உருவாக்கிக்கிட்டு இங்கே வந்தார். ஆனால் அந்த எந்த இமேஜும் உருவாக்காமலேயே இன்றைக்கி நடிகர்கள் எல்லாம் அரசியல் வராங்களே, இதை பற்றி என்ன நினைக்கிறேன்னு சொல்லுங்கள். அற்புதமாக பதில் விட்டுருக்காரு அந்த ஆசிரியர். அவர் சொல்கிறாரு, சினிமாவில் கொடுத்த இமேஜில் அவங்க சினிமா இமேஜோ அங்கேயே அவங்க வெற்றி பெறலை. ஏன்னா அந்த இமேஜ் அங்கேயே உருவாக்கலை. அவங்க அரசியல் எப்படி அந்த இமேஜ் இல்லாமல் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்கிறார். என்ன அர்த்தம்னா அந்த உருவம் பிம்பத்தை அங்கேயே அவர் உருவாக்கினார். அதை பற்றி நாட் ஓன்லி விஜய், இன்றைக்கி இருக்கிற அரசியலில் இருக்கிற நடிகர்கள் மட்டும் இல்லை, அதிமுகவே இந்த விஷயங்களை யோசிக்கணும். ஏன்னா திரு எம்ஜிஆர் அவர்கள் சும்மா எல்லாம் வந்து கட்சி ஆரம்பிச்சில்லை. அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய சரித்திரம் சொல்லும். கிட்டத்தட்ட 1972 அக்டோபர் 8ஆம் தேதி திருக்கழுக்கூட்டத்தில் அங்கே தான் முதல்ல கணக்கை கேட்குறாரு. திமுக கட்சிக்காரங்களாம் அதிகமாக சொத்து சேர்த்துட்டாங்க, அதனால் கணக்கு காட்டணும்னு சொல்கிறாரு. அன்றைக்கே இரவு ராயப்பேட்டையில் அங்கே நடந்தது பொதுக்கூட்டம், திமுக பொதுக்கூட்டம். இங்கே அன்றைக்கி ராயப்பேட்டையிலேயே அன்றைக்கி வந்து எம்ஜிஆருடைய ரசிகர் மன்ற கூட்டம், அங்கேயும் அதை சொல்கிறார் அவர். திமுகவுடைய எல்லா உறுப்பினர்களும் வந்து கணக்கு காட்டணும், சட்டசபை உறுப்பினர்லாம் கணக்கு காட்டணும்னு சொல்கிறார். என்ன காரணம்னா அதுக்கு ஒரு திரு ஆரிய வீரப்பன் சுயசரிதையில் எழுதுறாரு. அதாவது அதுக்கு முன்னால் என்ன பண்ணியிருக்காங்க, 1971 நடக்கிற போது, தேர்தல் நடக்கிற போது, சட்டமன்ற தேர்தல் நடக்கிற போது, அப்போவே திரு எம்ஜிஆர் அவருக்கு நெருங்கிய நண்பர். அவர் என்ன பண்ணுறாங்க, ஒரு தொகுதியில் நிற்கிறாரு, குறைந்த ஓட்டு தோத்துடுறாரு. அது என்ன தெரிய வருதுன்னா, அந்த 71 தேர்தலில் அவர் நின்னார் பாருங்க. அவர் நிற்கும்போது கட்சியிலேருந்து ஒரு பணம் தருது, அந்த பணம் தந்ததை கடன் கொடுத்ததா அவங்க வந்து எழுதி வாங்கிக்கிறாங்க. நல்லா கவனிங்க, கோமராதா, இது எம்ஜிஆர் பொருளாளர், அவருக்கே தெரியல. அவர் சொல்கிறார் ஆரிய வீரப்பன், அந்த மாதிரி ஒரு கட்சியில் பணம் கொடுத்து ஒரு கடன் கொடுத்த மாதிரி வாங்கிக்கிறது வந்து ஒரு சாதாரணமானது தான். ஆனால் எம்ஜிஆர் பொருளாளராக இருக்கிறாரு, அவருக்கே தெரியல கோவராதா. அப்போ தான் அந்த விஷயத்தை அவர் எடுக்கிறார். இதனுடைய இல்லை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து என்ன ஆகுதுன்னா 1972 அக்டோபர் 8 அவர் பேசுகிறாரு. உடனடியாக அந்த செயற்குழு கூடி அவங்க என்ன பண்ணுறாங்க, ஷோகேஸ் அவருடைய நோட்டீஸ் விட்டுட்டு அவர் வந்து போட்டு உடனே பொதுக்குழு கூட்டி அவரை வந்து எம்ஜிஆர் நீக்கிறாங்க.
உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான். எம்ஜிஆர் நிற்கிற ஒன்று திரு ஜி விஸ்வநாதன் சொல்லியிருக்காரு பாருங்கள். அவரெல்லாம் திமுக இருக்கிறார். இங்கேருந்து வேலூர் போக முடியல, எல்லாத்தையும் அடிக்கிறாங்க. எம்ஜிஆருடைய பேனர் கட்டி போனால் தான் ஒரு மோட்டரை விடுறாங்க, ஒரு காரை விடுறாங்க, ஒரு சைக்கிளை விடுறாங்க. அது இல்லாமல் பண்ணவே முடியல, ஸ்தம்பிக்குது, தமிழ்நாடு ஸ்தம்பிக்குது. அந்த மாதிரி நிலையில் கூட இங்கே பாருங்கள், அதான் எம்ஜிஆர். அந்த மாதிரி நிலையில் கூட திரு ஆரியம் வீரப்ப முயற்சி பண்ணுறாரு. இவ்வளோ பெரிய கட்சியை வளர்த்துட்டு இவ்வளோ பெரிய பண்ணிட்டு நம்ம போகக்கூடாதுன்னு அவர் கூடவே இருக்கிறவர். அவர் என்ன பண்ணுறாரு, நேராக என்ன பண்ணுறாரு, போய் கலைஞர் கருணாநிதியை பார்க்குறாரு. பார்த்தா அவருடைய பெட்ரூமுக்கே போகிறாராம். அது குறிப்பிட்றாரு. பெட்ரூமுக்கு போயிட உடனே அங்கே யார் முதலை முத்து கூட இருக்கிறார். யாருக்கு அப்போல்லாம் எம்ஜிஆர் ஆப்போசிட் அவர் முதலை முத்து கூட இருக்கிறார். இப்போ பாருங்கள், அவரை பார்த்த உடனே அவர் சிஎம் இருக்கார். பார்த்த உடனே ஆரியம் குலுங்கி அழுதாராம். அதாவது அந்த கட்சி உடஞ்சிடக்கூடாது, நம்ம ஒரு பெரிய ஒரு நிலையில் இருக்கிறோம், கீழே விழுந்துடக்கூடாது. அதுக்கு முன்னாலே ஒரு கூட்டத்தில் பேசுகிறாரு ஆர்எம்பி. அது ராயப்பேட்டை கூட்டம் சொன்ன மாதிரி அங்கேயே பேசுகிறாரு. 30,000 அடி உயரத்தில் பறக்குது திமுக, ஒரு ராக்கெட் மாதிரி பறக்குது. அது ஒரு சின்ன ஒரு நெட்டு கழண்டு விழுந்தால் கூட அது உடஞ்சி போடுன்னு சொல்லி அங்கேயே வருத்தப்படுறாரு அவர். அது முன்னாலேயே இங்கே அழுத ஒன்று கலைஞரும் கண் கலங்கிட்டாராம். கலைஞ்சிட்டு கலைஞர் என்ன பண்ணுறாராம், இல்லை பார்ப்போம் இதை பார்ப்போம்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, சமாதானத்துக்கு ஒத்து வராராம். சரி, சமாதானம் பேசலான்னு சொல்லிட்டு திரு முரசொலி மாறன் அவர் தான் சொல்கிறார், குறிப்பிடுறார். அவர் மேலெடுத்த சில தலைவர்கள் மாதிரி முரசொலி மாறன் இது அவரை விடக்கூடாது, அவரை கட்சி விட்டு வெளியேற்றக்கூடாதுன்னு ரொம்ப முயற்சி பண்ணாராம். அப்போ தான் நான் நினச்சேன், அது படிக்கிற போது எங்கள் தங்கம்னு ஒரு படம் அவர் சொல்லியிருப்பார். முரசொலி மாறன் எங்களுடைய நகைகள்லேருந்து எல்லாம் முழுகி போச்சு, அந்த மாதிரி நேரத்தில் எங்களை ஆபத் பாந்தவனை காப்பாற்றணும் சொல்லியிருப்பார். அது உங்களுக்கு நிறைய தெரியும். அப்போ அந்த நன்றி உணர்ச்சியோட திரு எம்ஜிஆர் அவர்களே நம்ம விடக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்களாம், மாம்பழம் எம்ஜிஆருடைய திரு எம்ஜிஆர் ஆஃபீஸில் இவர் ஆர்எம்பி திரு எம்ஜிஆர் 3 பேர் மட்டும் உட்காந்து பேசுகிறாங்களாம். பகல் உணவு வரைக்கும் பேசுகிறாங்களாம். ஒரு முடிவுக்கு வந்தாங்களாம். ஒரு ஒப்பந்தம் எழுதி சரியான ஒரு இது பண்ணிடலாம், சரி நம்ம சாப்பிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு திரு எம்ஜிஆர் அவர்கள் தோட்டத்துக்கு போயிட்டாங்களாம். இவங்க போயிட்டாங்களாம். போனால் ஆர்எம்பி வீட்டுக்கு போகிறாராம். ஒரு ஃபோன் வருதான், பார்த்தா திரு எம்ஜிஆர் அவர்கள். இன்னும் பாருங்கள், நான் இவ்வளோ தூரம் நம்ம பேசிட்டு வந்தோம், இப்போ பார்த்தீங்களா எங்கே பார்த்தாலும் எங்கெங்கெல்லாம் சினிமா பார்க்குறாங்களோ, நம்மளுடைய ரசிகர்கள் எங்கெங்கே நம்ம படம் ஓடுதோ அங்கெல்லாம் அங்கே க்யூவில் நிற்கிறவங்கலாம் திமுககாரங்க அடிக்கிறாங்களாம். இவ்வளோ அது மட்டும் இல்லை, பிளாசா தேட்டரில் அங்கே படம் பார்க்க வந்தவங்க எல்லோரும் அடிக்கிறாங்களாம். இவங்க அடிக்கிற போது, இவங்க அடி வாங்குற போது நமக்கு என்ன பெரிய பேச்சு வேண்டி கிடக்குது, என்ன சமாதானம் வேண்டி கிடக்குது, சொல்லிடுங்க, இது நடக்காது, நீங்கள் சொல்லிடுங்க, வர வேணாம்னு சொல்லுங்கள், முசல்மான் சொல்லிடுன்னு சொல்லி டக்குன்னு ஃபோனை வச்சுட்டார். பாருங்கள், அவர் சொல்கிறார் ஆர்எம்பி, தன் ரசிகர்கள் தாக்கப்படுறாங்க, தன்னுடைய ரசிகர்கள் அங்கங்கே அவங்கள அடிக்கப்படுறாங்கன்னு சொன்ன உடனே எம்ஜிஆருக்கு அப்படியே கோபம் வருதான். அப்படியே வந்ததை கூட தூக்கி போட்டு பாருங்கள், அவர் எவ்வளோ பொறுமை பாருங்கள். இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் என்னை தன்னை வெளியேற்றின பிறகு கூட பரவாயில்ல, சமாதானம் அடைஞ்சலாம் நினைக்கிற போது ஒரு ரசிகன், என்னுடைய ரசிகன் தாக்கப்படக்கூடாதுன்னு எவ்வளோ உண்மையாக இருந்திருக்கிறார் பாருங்கள். அது மட்டும் இல்லை, இன்னொரு நிகழ்ச்சி சொல்கிறேன், இதெல்லாம் சேர்ந்து தான் அவர் கட்சி ஆரம்பிக்க வச்சுது பாருங்கள். அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க, கட்சி விட்டு நீக்கின பிறகு அவர் கட்சி தொடங்கிறதுக்கு முன்னால் அங்கேருந்து ராமாவரம் தோட்டத்துலேருந்து சத்யசூடியம் வந்துடுவாராம். வந்துட்டு நெடுநேரம் இங்கே இருந்துட்டு ரொம்ப நைட் தான் போவாராம் வீட்டுக்கு. அதே மாதிரி போகும்போது 2 மணி தான் ஒரு நாள் போய் படுத்தாராம். பார்த்தா அன்னைக்கு பாருங்கள், ஒரு 5 பாட்டிங்க, ஒரு மூத்த பெண்மணிங்க, ஒரு 5 பேர் ஆலந்தூர் சேர்ந்தவங்களாம், காய்கறி மீனெல்லாம் விற்கிறவங்களாம். அவங்கெல்லாம் பார்த்தா விடியற் காலையிலே வந்துட்டாங்களாம் திரு எம்ஜிஆர் வீட்டுக்கு. வந்தால் நல்லா கவனிங்க, அங்கே பாருங்கள், அனகாபுத்தூர் ராமலிங்கம், நான் கூட அவருடைய ஒரு 1980களில் நான் அவருடைய ஸ்பீச்செல்லாம் கேட்டிருக்கேன். அப்போ நான் சின்ன பையன் கேட்டிருக்கேன். நான் எங்கள் அண்ணா வீட்டுக்கு வருவேன், நான் எனக்கு சென்னைக்கு மண்ணடிக்கு வருவேன், நான் அவருடைய பேச்செல்லாம் கேட்டிருக்கேன். ரொம்ப முக்கியமானவர் அவர் காலையிலே வந்துட்டாராம் வீட்டுக்கு. வந்தால் இவங்க 5 பேரும் வாசலில் நிற்கிறாங்களாம். நின்ன ஒன்று, ஏமா நிற்கிறீங்கன்னு ஒன்று, இல்லை நாங்கள் அவரை பார்க்கணும்னு சொல்லி அப்படியே நிற்கிறாங்களாம். உள்ளே போய் சொன்ன உடனே ஐயா தூங்குறாருமா, அவர் எழுந்துக்குவார் சொன்ன உடனே, இல்லை நாங்கள் பார்த்து தான் போவோன்னு அடம் பிடிக்கிறாங்களாம். உடனே என்ன பண்ணாரா, அனகபுத்தூர் ராமலிங்கம் போய் சொன்னாராம். ஜானகிமார் சொன்ன உடனே, ஜானகிமார் உதவியாளர் மகாலிங்கன்னு சொல்லிட்டு நிற்கிறாங்கன்னு சொன்ன உடனே திரு எம்ஜிஆர் என்ன பண்ணாரா, உடனே அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க, அவங்க சாப்பாடு கொடுங்க, நான் வரேன்னு சொன்ன உடனே அந்த 5 பேரும் போக மாட்டுறாங்களாம். அது குறிப்பிடுறாங்க. ஒன் மேன் ஆர்மி. இது என்னுடைய அன்பிக்கினிய நண்பர் ஜீவா எனக்கு அமிச்ச அந்த பதிவில் எனக்கு இதை நான் படிச்சிருக்கேன். அவர் சொல்கிறாரு, உள்ளே போய் அவங்க சாப்பிட சொல்லுங்கன்னு சொன்ன உடனே நாங்கள் போக மாட்டோம், ஒருவேளை நாங்கள் சாப்பிடும்போது போயிட்டாங்க, என்ன பண்ணுறது, அப்படியே நிற்கிறாங்களாம். வேறு வழி இல்லாமல் அவங்க உள்ளே வர சொல்லுங்கன்னு சொல்லி எம்ஜிஆர் கீழே இறங்கி வந்தாராம். வந்த உடனே என்ன பிரச்சனைனா, ஓடு அழமாட்டாத குறையாக திரு கருணாநிதி திட்டுறாங்களாம், ஏக வசத்தை திட்டுறாங்களாம். இவன் பண்ணிட்டான், அதை பண்ணிட்டா, இது என்னென்னமோ திட்டுறாங்களாம். திரு எம்ஜிஆர் காது கொடுத்துக்க, அம்மா நில்லுங்க, இப்படியெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது, தப்புன்னு சொல்லிட்டு நீங்கள் முதல்ல இது மாதிரி பண்ணாதீங்க, இல்லை நீங்கள் இது மாதிரி பண்ணுறது ஏதாவது எடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் முதல்ல போய் சாப்பிடுங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்கள இந்த முடியெல்லாம் பிடிச்சிட்டு 5 பேர் போய் சாப்பிட்டாங்களாம். எம்ஜிஆர் அதே நினைவோட
நேராக போய் உட்காந்து அங்கேருந்து அப்படியே யோசனையே இல்லாமல் நேராக சத்யஸ்டுடியோ போகிறதுக்கு முன்னாலேயே 1 மணி நேரம் அந்த வீட்டில் உட்காந்து யோசனை பண்ணுறாராம். இவங்களுக்கே இந்த உணர்வு இருந்தால் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த நம்முடைய தாய்மார்களுக்கெல்லாம் என்ன உணர்வு இருக்குது, எவ்வளோ வருத்தப்படுவாங்க, அப்போ அவங்களெல்லாம் எவ்வளோ திட்டுவாங்க, மனம் எவ்வளோ கொந்தளிக்கும், இந்த தீ எப்படி அவங்களுக்கெல்லாம் சமாளிப்பாங்கன்னு சொல்லி அப்போ தான் ஒரு முடிவு எடுக்கிறாராம். வேறு வழி இல்லை, இவங்களை காப்பாற்றுறதுக்காகவாது இவங்களுடைய வாழ்வியலுக்கு மட்டும் இல்லை, இவங்க எண்ணத்துக்காகவாவது நாம் வந்து இவங்க தனி அமைப்பை தொடங்கணும்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அந்த அதிமுக உருவாக்கினாராம். அந்த எண்ணமே வந்து தான். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா பாருங்கள், ஆர்எம்பி அவருடைய பார்வையில் சொல்லியிருப்பார். இதை நான் வந்து ஒரு குறிப்பிட சொல்லப்படுது. அதாவது உலகத்தில் இருக்கிற எல்லாருமே அவருடைய அழுத்தம் கொடுக்குறாங்க. அரசியலுங்கிறது என்ன, அதனால தான் அந்த பத்திரிகாசர் சொல்கிறாரு, எம்ஜிஆர் வந்து ஒரு சினிமாவிலே தனி இமேஜ் உருவாக்கினவர், அது இல்லாமலே வராங்கன்னு சொல்கிறாரு. அவங்க சினிமாவிலே எம்ஜிஆர் ஆக முடியல, அரசியல் ஆக முடியாது அப்படின்றார் அவர். பாருங்கள், ரொம்ப அற்புதமான பதில் அது. ஏன்னா அங்கேயே அது அடிப்படை. அதனால தான் அடிப்படையின்றி கட்டிய மாளிகை காத்துக்கு நிற்காதுன்னுவார் கண்ணதாசன். அழகாக இருக்கும் காஞ்சிரம் பழங்கள் சந்தையில் விற்காதுன்னுவார். எட்டிப்பழம் விஷம், அது அழகாக இருக்கும், விற்காது. விளம்பரத்தாலே உயர்ந்தவன் வாழ்க்கை நிரந்தரமாகாது சொல்லுவார். அற்புதமான பாட்டு அது. விளக்கிருந்தாலும் எண்ணெய் இல்லாமல் வெளிச்சம் கிடைக்காது. கண்ணை மூடும் பெருமைகளாலே தம்மை மறந்து வீரர்கள் போலே ஓஹோஹோ மனிதர்களே பாட்டிருக்கோம். கண்ணை மூடும் பெருமை, செல்வாக்குன்னு வந்துட்டா உங்களுக்கு பணம் வந்துட்டா உங்களுக்கு செல்வாக்கு வந்துட்டா உங்களுக்கு வந்துட முடியும் நினைக்கிறீங்களா? கிடையாது. அடிப்படையில் உங்களுக்கு அந்த எண்ணம் இருக்கணும். அது திரு எம்ஜிஆருக்கு அவர்கள் இருந்தது. இன்றைக்கி அந்த எப்படியெல்லாம் அந்த கட்சியை வளர்த்தாரு, உருவாக்குனாருன்றதெல்லாம் அந்த 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 வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு தான் வருத்தப்படுறாங்க. ஏன்னா திரு விஜயை பற்றி இன்னொரு கேள்வி கேட்டிருப்பாங்க. அதாவது இன்றைக்கி விஜய் வந்து இவ்வளோ கூட்டம் இருக்க, இவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்களே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதே அந்த தொக்குளுக்கு வரதில் அந்த ஆசிரியர்கிட்ட கேட்குறாங்க. அவர் சொல்கிறார் ஒரு பதில், அற்புதமான பதில். திரு விஜயகாந்த் அவர்கள் தன் தொண்டருடைய படையோடு அவர் முதல்ல அந்த கள்ளக்குறிச்சி நடக்கிற போது இவங்க குடும்பம் மயிலத்தில் போய் திரும்பி வரும்போது மாட்டிக்கிட்டாங்களாம். கிட்டத்தட்ட 8 மணி நேரம் 7 மணி நேரம் சாலையிலே நின்றுட்டாங்களாம். அவ்வளவு கூட்டமாக அவர் சொல்கிறாரு. அவ்வளவு கூட்டம் இருந்த அந்த விஜயகாந்தினுடைய அந்த மாநாட்டில் பார்த்த உடனே என்னமோ இவர் தான் அடுத்த முதல்வர் இருந்தபோது எப்படியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி போய் கடைசியில் இன்றைக்கி அது காணாமல் போகிற அளவுக்கு இருந்துருச்சு. அந்த விஜயகாந்தில் பாதி பேர் வச்சுருக்கிற இது விஜய் யோசிக்கணுன்ற மாதிரி அவர் பதில் சொல்லியிருப்பார். அப்போது இந்த கூட்டத்தை பார்த்தலாம் நம்ம வந்து இந்த மாயை வர முடியாது. அவருடைய அடிப்படை நான் தான் சொல்லுவார். தமிழ்வாணன் சொன்னார் மக்கள் திலகம்னு பேர் மட்டும் இல்லை, இப்போ அவர் தான் புரட்சி, அவர் தான் வந்து மக்கள் திலகம் அவர் தான் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். அது தமிழ்வாணன் தான் அது கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். ஒரு தடவை பின்னால் அவங்களுக்கு கான்ட்ரவர்சி வருது. அப்போ முதல்ல சொல்லுவார், அதாவது ஒரு குழந்தைக்கு முன்னால் பல தலைவர்கள் பல நடிகர்கள் ஃபோட்டோ வச்சா குழந்தை எம்ஜிஆர் ஃபோட்டோ தான் எடுக்குமா. அவர் சொன்னார். ஒரு அற்புதமான அது ஒரு செய்தி அது. அதாவது பாருங்கள், அந்த மாதிரி அந்த உருவத்துக்கே அப்படிப்பட்ட ஒரு மகிமை உண்டு. ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் சாதாரணமாகலாம் சும்மாவெல்லாம் அவர் வாழ்வியலை வச்சுக்கல, சும்மாவெல்லாம் நம்ம பேசிடல. கிட்டத்தட்ட ஒரு 60-70 பதிவு போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்னும் அது ஒரு 1000 பதிவு வரும்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவு விஷயங்கள் இருக்குது அவரை பற்றி பேசுகிறதுக்கு. எங்கிட்ட சொல்லிட்டு போனாங்க பாருங்கள். அதே விஷயம் நான் இன்னும் சொல்ல முடியல. என்னென்னா நம்ம சமூகத்தினுடைய அக்கறையில் இருக்கிறவன் தான் அரசியலுக்கே போக முடியும். சமூகங்கிறது அங்கே அடிக்கல். அதுக்கு முன்னால் அந்த சமூகத்தை நீங்கள் எவன் பார்த்தானோ, சமூகத்தின் மேலேயும் நாட்டு மேலேயும் உலகத்து மேலேயும் எவனுக்கு பற்று இருந்ததோ அவன் தான் அது அடுத்த நிலைக்கு அவன் போக முடியும், அந்த அரசியலுக்கு போக முடியும். அதுக்கு போகக்கூடிய ஒரே தகுதி பெற்றவர் திரு எம்ஜிஆர் அவர்கள் தான். அவரே வந்து அண்ணாவே தலைவராக்கி அந்த அண்ணா பேர் சொல்லி தான் அவர் அப்படியே உள்ளுக்குள் வாங்கி தான் பண்ணார். அதனால் இது அடிப்படை இல்லாத மாளிகையில் இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அரசியலில் யார் எப்படி வந்தாலும் அந்த அடிச்சுவடை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு கொள்கையையும் உங்கள் கோட்பாடையும் வகுக்கணும்னு சொல்லி இந்த அற்புதமான பதிவை நிறைவு செய்கிறேன். அன்புள்ள மிக்கவர்களே, இந்த தமிழ் தீக்கு நான் ஒரு அறம் சார்ந்த, ஒரு நெறி சார்ந்த, ஒரு உண்மையும் சத்தியமும் சார்ந்த விஷயங்களை தான் நான் இதில் பதிவிடணும்னு நினைக்கிறேன். இந்த சமூகத்தினுடைய மேன்மைக்காகவும் நல்லவர்களுடைய மேன்மைக்காகவும் திரு எம்ஜிஆர் அவர்களும் அவருடைய சுற்றி இருக்கிற மாதிரி அவரை போன்றவர்களை மட்டுமே நாம் அதிகமாக முன்னிறுத்தி திரு மகாத்மா காந்தி இவங்களை போன்றவர்களாம் முன்னிறுத்தி நாம் நல்ல விஷயங்களை சமூகத்துக்கு பரப்புன்றதுக்காக தான் இந்த தமிழ் தீ பாடுபட்டுருக்குது. அந்த வகையில் உண்மையான ஆன்மீகவாதிகள் சொல்லுவாங்க, அவங்க இறைவன்கிட்ட கூட நம்ம கேட்கக்கூடாது. அது கேட்குறதுங்கிறது அது அது சரியானது கிடையாது. ஆனாலும் நான் எவ்வளோ சமாளித்து பார்த்தேன். சில சமயங்களில் இயலாமையால் நாம் இந்த ஒரு டிமாண்ட் வைக்கிறேன். உங்களுக்கு அன்பு இருந்து, உங்களுக்கு அந்த வசதி இருந்து, உங்களுக்கு மனதுக்குள்ளே அந்த எழுச்சி வருமானால்
நிச்சயமாக நீங்கள் உதவணும்னு சொல்லி இந்த உதவியை நாங்கள் ஒரு நல்ல ஒரு அன்பாக ஏற்றுக்கிறோன்னு சொல்லி இந்த விஷயத்தை உங்கள் முன்னால் சமர்ப்பிக்கிறேன்.